அன்பினர்களே, லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்து வருகின்றார்கள். இது இன்றைய புதன்கிழமை செய்தியாக. அப்ப அமைதி ஒப்பந்தம் ஒன்று நாளை மறுதினம், நாளை வியாழக்கிழமை இல்லையா, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடம் என்று சொல்லி இருந்தாலும் கூட ஒரு போலியான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட போகின்றது. அதாவது காசாவிலேயும் ஒப்பந்தம் இருக்குத்தானே. ஒப்பந்தம் யாருக்கு ஒப்பந்தம்? அமைதி. யாருக்கு அமைதி? ஒருத்தருக்கும் அமைதி இல்லை. அமைதியா இல்ல, ஆக்கிரமிப்பு தான். அடியும் ஆக்கிரமிப்பும் காசாவில் தொடர்கின்றது. ஆனா சர்வதேச பார்வையில ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அமைதி ஒப்பந்தம் உண்டு. அதே மாதிரி தான் ஈரான்லையும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று இருக்க போது பழைய பல்லவி அதே அரைச்சமாவை அரைக்கும் ஒரு திட்டம் இருக்கின்றது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் இப்பொழுது லெபனான் மீது மிகப்பெரிய அதிகப்படியான தாக்குதல்கள் 4 அப்புறங்களிலும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் லெபனான் போர் நிறுத்தத்தை 2 நாட்களில் 84 முறை மீறியதாக இஸ்ரேல் மீது ஈரானின் கதம் அல் அன்பியா ராணுவ தலைமையகம் குற்றம் சாட்டியதுடன் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. பாருங்க, 84 முறை, அது கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திலேயாம். கடந்த 48 மணி நேரத்தில் லெபனான் போர் நிறுத்தத்தை 84 முறை மீறியதாக இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டி இருக்கிறது. இன்று புதன்கிழமையாக தாக்குதல்கள் தொடர்ந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவதை அமல்படுத்துமாறு உத்தரவாதவாளர்களுக்கு முகமது பாகர் கலிபாப், அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் நபி பெரி அழைப்பு விடுத்தனர். தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் கடுமையான பதிலடியை தூண்டக்கூடும் என்று ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் நேற்றே தெரிவித்திருந்தது. கடந்த 2 நாட்களில் இஸ்ரேலிய படைகள் 84 முறை போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் குற்றம் சாட்டி இருக்கின்றது ஈரான். அப்ப ஆக லெபனான் மீது கொட்டுறான்கள். இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. வேறு செய்திக்குள் 48 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், நாமல் வெள்ளிக்கிழமைக்கு வரையும் பார்க்கலாம். போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த போதிலும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தொடர்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் போர் முடிவுக்கு வந்ததாக அறிவித்த பின்னர் கடந்த 2 நாட்களில் தெற்கு லெபனானில் சுயநிச ஆட்சியின் ராணுவம் 84 முறை போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். லெபனான் பொதுமக்களிடையே உயிரிழப்புகள் ஏற்படுத்திய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்வதாக அது குற்றம் சாட்டி இருக்கின்றது. குழந்தைகளை கொல்லும் சியோனிச ராணுவம் தெற்கு லெபனானில் தனது ஆக்கிரமிப்பை நிறுத்தவில்லை என்றால் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுத படைகளிடமிருந்து கடுமையான பதிலடியை அது எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. ஒப்பந்தத்தில் லெபனான் முக்கிய பங்கு வகிக்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்த சர்ச்சைகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர். முன்னதாக நேற்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய மற்றும் லெபனான் முனைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்றும் லெபனான் நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேல் வெளியேறாமல் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். இனிமேல் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையும் என்றும் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் ஈரான் மற்றும் லெபனானில் நடக்கும் நிகழ்வுகளை திறம்பட இணைப்பதால் இரு முனைகளிலும் பதற்றத்தை தணிப்பது பிரிக்க முடியாதாகிறது என்று அரக்சி வாதிட்டுள்ளார். தனித்தனியாக ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பாகர் கலிபாப் மற்றும் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரி ஆகியோர் செவ்வாய் அன்று தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது மற்றும் லெபனானில் நிலவும் சூழல் குறித்தும் விவாதித்துள்ளனர். இந்த உரையாடலை தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கைகளின்படி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உத்தரவாததாரர்களான அமெரிக்காவும் சர்வதேச சமூகமும் லெபனானில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதையும் கிராமங்களை அழிப்பதை நிறுத்துவதையும் லெபனானின் இறையாண்மையை மதிப்பதையும் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதியிலிருந்து வெளியேறுவதையும் உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டுள்ளனர் என்றும் இரு அதிகாரிகளும் வலியுறுத்தி உள்ளனர்.
லெபனானின் தென்பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்வதால் அந்த புரிந்துணர்வை உடனடியாக அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இரு தரப்பினரும் வலியுறுத்திய நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒப்பந்தத்தின் விதியை மையமாக கொண்டு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனான் முழுவதும் செவ்வாய்க்கிழமை அன்று நேற்று இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தன. இன்றும் புதன்கிழமையும் தொடர்கின்றது. லெபனான் ஊடக அறிக்கைகளின்படி அல் தாகர் மலை பகுதிக்குள் முதல் எக்லிம் அல் துபா மற்றும் ஜெஸ்லின் வரையிலான பகுதிகளில் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நபாத்தியா மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்கள் முழுவதும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக மெய்தூம் மற்றும் சௌகின் நகரங்கள் மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். குடியிருப்பாளர்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டு சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஆக இப்ப பாருங்க, இன்னும் கையெழுத்தாகல லெபனான்ல நாளை மறுதினம் ஒப்பமிட போறாங்க என்று சொல்லியும் 2 சைத்தான்களும் லெபனான் மீது தொடர்ச்சியான ஒரு அரபு தேசம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது இது மனித குலத்துக்கு விரோதமான செயல் இல்லையா? அதைத்தான் ஈரான் கேட்கின்றது. அப்போ இது ஒப்பந்தம், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ஒப்பந்தம் ஒரு நிலையான அக்ரிமெண்ட் அல்ல. அது ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சொன்னாலும் கூட அது பீஸ் இல்லை, அது ஆக்கிரமிப்பு போர் தான். தொடர்ச்சியாக நடக்கத்தான் போகுது என்றால் இஸ்ரேலை தட்டிவிடலாம் அமெரிக்கா, நீ செய்ய நான் ஒப்பந்தம் பண்ணுவேன். 2 பேருக்குள்ள ஒரு கூட்டுறவு இருக்குல்ல, அதனால மீண்டும் ஜலச்சந்தி மூடுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது மிக அதிகமான தாக்குதலை ஈரான் தொடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படுவதாகவும் ஒரு தகவல் வருகின்றது. நாளை வியாழக்கிழமை அல்ல, வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் இஸ்ரேலின் அதாவது சில முக்கியமான டெல் அபீவ்ல இருந்து முக்கியமான நகரங்கள் மீது மிகப்பெரிய புதிய ஏவுகணை தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து நாம் சொல்ல வேண்டாம், இந்த எக்ரிமெண்ட் ஒரு நிரந்தரமான பீஸ்ஃபுல் எக்ரிமெண்ட் அல்ல. இது ஒரு முட்டுச்சந்தியில் முட்டி மீண்டும் மீண்டும் பதட்டத்தை உருவாக்கி ஜலச்சந்தியை மூடுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையில் இன்னும் எண்ணெய் விலை, ஆயில் விலை அதே விலையில் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்பில்லை. கச்சா எண்ணெயில் உலக சந்தையில் பெருமளவு விலை குறைக்கப்பட்டாலும் இலங்கையில் அதற்கான வாய்ப்பில்லை. இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்க ஒழிய குறைப்பதற்கான வாய்ப்பில்லை. பார்க்கலாம், நாம் இன்னும் பல செய்திகளை அடுக்கி இருக்கின்றோம். அந்த செய்திகளை சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.